வெல்கம் டு ஐ வீடியோ. நம்மளுக்கு எடுத்தோடனே ஃப்ரீ கிஃப்ட்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ என்ன இருக்குன்னு கெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இந்த டப்பா திறக்கிறேன். வாவ், காயின் 500 காயின் கிடச்சிருக்கு. சரி, ஓகே, அடுத்தது மேலே ஃப்ரீ கிஃப்ட் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஸோ நத்திங் தான். ஃபஸ்ட்டு 100ல் போய் பார்க்குறேன். பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? அந்த பாக்ஸ் ஓப்பன் கிடச்சிருக்கு. ஆனால் பாக்ஸ் வந்து ஒன்றும் கிடைக்கலையே. சரி, ஓகே, நெக்ஸ்ட் 2வது போய் பார்ப்போம். 1000 ருபீஸ் காயின் கிடச்சிருக்குங்க. லக்கு தான். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து 2வது நிறுத்தி நம்ம காட்டுறேன். இது வந்து தயவுசெய்து சொல்கிறேன், நியூ புதுசாக வரும். ஸோ ஸ்கேட் போர்டு புதுசாக வரனால நம்மளுக்கு இது பேர் காட்டுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க முடியும். சரி, ஓகே, 2வது கிடச்சிருக்கு. ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ கிஃப்ட் கிடச்சிதான் 300 500 இருக்கும். 300 தான் கரெக்டாக சொல்ல முடியும். லாஸ்ட்டில் வந்து இந்த காயின்ஸ் வின் பண்ணுறதுக்கு இந்த கீழே கிரெடிட் மாரி கொடுப்பாங்க. நியூவாக அதை வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் மேலே முட்டை இருக்கு. சரி, அப்புறமா சரி வந்துட்டாங்க பின்னாடியே. அதேமாரி உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் எப்போதுமே எனி டைம் உங்களுக்கு தேவைப்படும், நான் உங்கள்கிட்ட எல்லா வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு தேவையான 2 இம்பார்ட்டன்ட் பொருள். அதை வச்சு நீங்கள் இதுலேருந்து பாதி போனால் கூட பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுடலாம். நீங்கள் பிடிக்க வேண்டியது முக்கியமான பொருள் என்னென்னா இந்த முட்டை, அதேமாரி முட்டை இல்லை ஏதோ பார்த்தீங்களா லெட்டர்ஸ் வருது, இங்கிலீஷ் லெட்டர். ஸோ நீங்கள் அதை பிடிச்சனாலே உங்களுக்கு ஈஸியாக கிஃப்ட்டும் கிடைக்கும். முட்டையிலேருந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்கலாம். ஸோ முட்டையிலேருந்து நிறைய கிஃப்ட் கிடைக்கலாம். அதேமாரி வந்து அந்த லெட்டர்லேருந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் லெட்டர்லேருந்து நிறைய பிடிங்க. இதில் புதுசாக ஏதாவது விட்டுருக்காங்க. நான் அதை வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து என்ன இப்படி மாறி வந்துருக்கு, நம்மளுடைய தம்பி ஃப்ராங்க் பண்ணுறதான்னு தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாகவே மாறிடுச்சு, ஃபுல்லாகவே மாறிடுச்சு. எனக்கு பழசு தான் பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் புதுசு பிடிக்குதோ லைக் பண்ணுங்கள், யார் யாருக்கெல்லாம் பழசு பிடிக்குதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்மளுக்கு நிறையா காயினோட இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்றும் அவ்வளோக்கு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். இப்போ இதில் வந்து ஒன்றும் கொண்டுட்டு வரல கேட்டால், ஏன்னா இப்போ வந்து காயின் ரொம்ப முக்கியம், நல்லா அது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு இது கிடைக்க மாட்டேங்குதுங்க, காந்தம் கிடைக்க மாட்டேங்குதா. ஸோ அதுவும் கிடைக்க மாட்டேங்குது, இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சம்டைம் கிடைக்குதா, சில தான் நம்மளாவே விட்டுறோம், எப்படின்னு எனக்கே தெரியல. இந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, எப்படி வருதுன்னு தெரியல. அது வருது, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுமாரி அங்கேயும் இங்கேயும் நிறையா இடத்துல நிறையா இது ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த ட்ரெயின்லாம் மாட்டாதா என்ன கேட்டால் எனக்கு அது டவுட்டு. ட்ரெயின் அதில் மாட்டாதா? கிஃப்ட் முற்று பண்ணிச்சு பார்த்தீங்களா, ஃப்ரீ கிஃப்ட் கோல்டன் கிஃப்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ஈஸியாகவே கிஃப்ட்டு 2 கிடச்சிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது பிடிச்சனால நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட் கிடச்சிடும். 2வது லெட்டர் கொடுக்குறது கொஞ்சம் பெரிய விஷயம், ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 2 கிஃப்ட் இருக்குது. ஸோ 2 கிஃப்ட்டு இப்போயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் முட்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். முட்டையில் கூட என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எக்கில் சம்டைம் அதில் கூட நிறையா அதாவது கீ இருக்கலாம், இல்லைன்னா காயின் இருக்கலாம், என்ன இருக்குன்னு யாருக்கும் ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்குது. லெட்டர் அதாவது அந்த லெட்டர் ஒர்க் பெரிய எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, வேறு ஏதாவது வருதுன்னு பார்ப்போம். இப்போ மேக்னெட் வந்திருக்கு. பட் எனக்கு மேக்னெட்டோட ரொம்ப முக்கியமே ஸ்கேட்டிங் போர்டு தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு இப்போ வந்து சொன்ன ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கே தெரியாமல் போய் அடிபட்டுரும். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்கேட்டிங் போர்டு தான். ஸோ பார்த்தீங்களா, அப்பப்போ எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரிய முடியாது. ஸோ எது கோச் இப்போ விட்டுட்டு அது ஒரு ஃபோர்ஸில் எப்படி நான் விட்டதுன்னு எனக்கே தெரியல. அது ஒரு ஃபோர்ஸில் விட்டுற வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம முக்கியம் மேக்னெட் தான். மேக்னெட் எடுத்துருவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட கீ இருக்காதுன்னு நானே நினைக்கிறேன். எனக்கு கீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன்.
அவங்களா ஒரு நல்ல மனசு பண்ணி கீ கொடுத்தா தான் உண்டு. நம்மள்ட்ட கீயும் இல்லை, இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியல. கீ இருந்தால் கூட ஏதாவது ஒரு இடத்த இதில் போய் விளையாடலாம். நான் இருக்கிற காயின் எல்லாமே நான் ஸ்கேட்டிங் போர்டு தான் வாங்கிடுவேன். ஸோ எனக்கு 29 30 அதுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு நான் ஸ்கேட்டிங் போர்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா எவ்வளோ காயின் இருந்தாலும் ஸ்கேட்டிங் போர்டு தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாமல் இங்கே போய் நின்றுட்டேன். ஓகே, இப்போ காயின் பிடிக்கிறதுக்கு காந்தம் பிடிக்கிறேன். சரி, யாருக்கெல்லாம் ஓல்டு சபை பிடிக்குதோ அவங்கெல்லாம் கமெண்ட்ல ப்ளூ ஹார்ட் போடுங்க. யாருக்கெல்லாம் நியூ சபை பிடிக்குதோ அவங்கெல்லாம் ரெட் கார்ட் போடுங்க. பார்ப்போம் யாருக்கு என்ன. நானும் ப்ளூ ஹார்ட் நிறைய போடுவேன். ஏன்னா எனக்கு பழசு தான் ரொம்ப பிடிக்கும். நேரம் மாட்டிருக்க வேண்டியதுங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படின்னா ஒரு வில்லேஜ்ல இருக்க ஃபீல் கொடுக்குது. ஸோ எனக்கு அது வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஃபீலிங்காக இருக்கு. ஜஸ்ட் நான் தப்பிச்சா நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த டைம்ல நம்ம ஸ்கேட்டிங் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சபையில் நிறைய டிப்ஸ்லாம் நிறைய இருக்கு. நம்மளுக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். இப்போ என்கிட்ட 1000 மேலே காயின் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. எனக்கு 1000 மேலே எடுத்து கஷ்டப்பட்டது நான் தான். ஆக்சுவலி கோல்டு ஸ்கேட்டிங் ஒரு 25 அதுக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்கேட்டிங் 31 எடுத்துடணும். 6 ஸ்கேட்டிங் வேஸ்ட்டாகவே செலவு பண்ணிட்டோம். வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது இதை பார்த்தீங்களா அப்படியே அடி பண்ணுறோம், தெரிய மாட்டேங்குது. இதுக்காக தானே ஸ்கேட்டிங் போர்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடுது. இந்த ஸ்டார் பிக்கிற முறையில் வேஸ்ட்டு தான். ஸ்டார்லாம் ஒன்றுமே இல்லை. இது என்ன இதில் கிடைப்படுதுங்க. ஸ்டார்லாம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. பூட்ஸ் பிடிச்சிருங்க. எனக்கு பூட்ஸ் உங்களுக்கு நல்லதுதான். எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு குட்டி பிளேஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக ஜம்ப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பூட்ஸ் பிடிக்காம அந்த ஒரு 2 காயின் கொடுக்குற மாதிரி அதில் பூட்ஸ் ஸ்கேட்டிங் மாரி இருக்கும் இல்லையா, அதில் பிடிச்சிங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் பிடிக்காதீங்க. அதில் விட்டுருங்க. அதெல்லாம் தேவையே இல்லை என்கிட்டலாம். ஏன்னா அது வந்து சம்டைம் பூட்ஸ் வந்து சில இடத்துல அப்படி பிடிச்சிட்டாங்க. சரி, என்ன கொடுக்குறான்? ஒரு ஃப்ரீ கிஃப்ட். ஓகே, 3000. எத்தனை? ஒரு 4 ஸ்கேட்டிங். ஒரு ஸ்கேட்டிங். சரி. ஸோ